வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் பொதுவாழ்வு நல சங்கம் டிசம்பர் 3 இயக்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிக்கு இலவச மனைப்பட்டா, மாதாந்திர உதவித்தொகை, 100 நாட்கள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளியிடம் பல்வேறு மோசடியில் ஈடுபடும் அதிகாரிகளை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் நாமம் போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மாற்றுத்திறனாளிகள் புதுவாழ்வு நலசங்கம் டிசம்பர் 3 இயக்கம் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கிய இலவச மனைப்பட்டா கொடுத்தும் மனையை அளந்து அத்து காட்டி தராத அரசு அதிகாரிகளை கண்டித்தும், மேலும் வேப்பூர் வட்டாட்சியர் மற்றும் விருத்தாச்சலம் வட்டாட்சியர் பட்டா வழங்குவதற்கு தாமதம் ஏற்படுத்துகிறார் என்றும், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பெறுவதற்கு சதவீதம் 40, 50, 60% உள்ள மாற்றுத்திறனாளிகள் மனு கொடுத்தும் தள்ளுபடி செய்கின்ற சமூக நலத்துறை வட்டாட்சியர் உதவித்தொகை வழங்காமல் மாற்றுத்திறனாளிகளை அலைக்கழித்து வருவதை கண்டித்தும், விருத்தாச்சலத்தில் தேசிய அடையாள அட்டை வழங்க மாதந்தோறும் 3வது புதன்கிழமை முகாம் நடைபெறுகிறது. அதில் அங்கு இடம் சுத்தமாக இல்லை, குடிநீர் வசதி இல்லை, மேலும் மருத்துவர் 2 பேர் வைத்து முகாமை நடத்த வேண்டும் எனவும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் பணிபுரியும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீலவண்ண அட்டை மற்றும் முழு ஊதியம் 319 ரூபாயை மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வேலை பதிவேடு வழங்கவும், கல்வி பயின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பணித்தள பொறுப்பாளர் பதவி வழங்க வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் நெற்றியில் நாமம் போட்டு கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவத்தை குறித்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை மூலம் மாற்றுத்திறனாளிகள் கலைந்து சென்றுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியுள்ளது.